சுலைமான் நபியினுடைய தாயார் சொல்லுவாங்களாம், மகனை கூப்பிட்டு, மகனே ராத்திரி தூங்காதப்பா. யாரு? சுலைமான் நபி அம்மா. நீ பெரிய பணக்காரன், கோடி கோடியா சப்பளை பண்ற, உலகத்தை ஆட்சி செய்கிறாய், லா தனாமு லைலா, ராத்திரி தூங்கிறாத, அதிக நேரம் நின்னு வணங்கு, இல்லன்னா குந்த யௌமல் கியாமத்து பகீரா, இங்க நீ பணக்காரனா இருக்கிற, கியாமத்துல மறுமையில நீ ஏழையா வருவேன்னாங்க. அங்க ஏழையா வருவ. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. ராத்திரி தூங்குனா மறுமையில் ஏழையாயிடுவேங்கிறாங்க. அவர் ராத்திரி தூங்க கூடாதான்னா இல்ல, தூங்கணும், கொஞ்ச நேரமாவது நின்னு வணங்கணும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இரவு பூரா தூங்கிட்டா மறுமையில ஏழை, அங்கதான் பணக்காரனா இருக்கணும், நிறைய அமல்களை கொண்டு போகணும். அதுக்கு இரவு மிக முக்கியம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ரம்ஜான்ல பிரச்சனை இல்லை, சஹருக்கு எஞ்சிக்கிறோம், ஒரு 2 ரக்காத்தோ 4 ரக்காத்தோ தொழுதுறது. அதுலயும் கூட ஒருத்தர் கேட்கிறார், சஹருக்கு எஞ்சம் லேட் ஆயிட்டு என்ன செய்யறது, தொழவா சாப்பிடவா? நான் சொன்ன சாப்பிடுப்பா, நீ தொழுதுட்டு பாங்கு சொன்ன பின்னால் போன் அடிச்சு தொழுதேன் பாங்கு சொல்லிட்டாங்கன்னா கஷ்டமா போயிடும். சஹருக்கு முக்கியம், கொஞ்சம் அட்வான்ஸா எஞ்சிடணும், ஒரு 4 ரக்காத். ஏன்? மறுமையில் நீ ஏழையாக மாட்டாய். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நாளைக்கு மறுமையில செல்வாக்கா போகணும், செழிப்பா போகணும், பரக்கத்தா போகணும்.